ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்து வித் மணில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஐபி னுடையத பார்க்க போறோம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா என்னன்னா நெறைய பேர் சொல்வாங்க, ஆ 3,00,000 3,00,00,000 நான் சம்பாரிச்சேன் எஸ்ஐபில, 2,00,00,000 சம்பாரிச்சேன், 5,00,00,000 சம்பாரிச்சேன். இந்த மாரி நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா யாருமே அத ப்ரூஃபா காமிச்சதே இல்ல. ஸோ ஒருத்தவங்களுடைய ப்ரூஃப என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ அத நான் கன்ஃபார்மா உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்குறேன் ஃப்ரெண்ட். இப்போ தான் நம்ம சேனல் நீங்க யாரா பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கீப் வாட்சிங். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்குள்ள போகலாம். ஓகேங்களா? இப்ப நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரிஒன் இஸ் லையிங் அபவுட் எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? படுத்துக்கிட்டு அவங்க இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்ன்னு சொல்லிட்டு அக்யூரேட்டா அடிப்பாங்க. ஆனா யாருமே நம்மகிட்ட அது ஆக்சுவல் வொர்த்த காமிச்சதே இல்ல. ஓகேங்களா? எவ்ரிஒன் யாருமே நம்மகிட்ட காமிச்சதில்ல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்குள்ள போகலாம். அத நான் உங்க கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு என்னன்னா இப்போ 10 இயர்ஸ்க்கு அவங்க பிளான் பண்றாங்க. இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா ஒரு 12 லேக்ஸ் அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. 10 இயர்ஸ்க்கு 23 லேக்ஸ் 0.2 லேக்ஸ் வருது. ஓகேங்களா? இதே 20 இயர்ஸ்க்கு பிளான் பண்றாங்க. 10, 20, 30ன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மென்ட் 24 லேக்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. 12, 24, 36. ஸோ இந்த மாரி ஓகேங்களா? 24 லேக்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ 99.9 லேக்ஸ் அவங்களுக்கு வருது. இதுவே 36 லேக்ஸ் அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. 3.53 க்ரோர்ஸ் வருது அவங்களுக்கு 30 இயர்ஸ்ல. இது எப்படி வருது? இவங்களே இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. ஆனா 10 இயர்ஸ் பண்றாங்க. இதே ஒரு டபுளா பண்றாங்க. இவங்க இதையே டபுளா பண்றாங்க. இதுக்கு ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. இதுக்கு ஒரு 12 டிஃபரன்ஸ், இதுக்கு ஒரு 12 டிஃபரன்ஸ். ஆனா இயர் இதுக்கு ஒரு 12னா 12 லேக்ஸ் டிஃபரன்ஸ். இதுக்கு ஒரு 12 லேக்ஸ் டிஃபரன்ஸ். ஆனா இயர் தான் அவங்களோட டிஃபரன்ஸ். ஓகேங்களா? 10 இயர்ஸுக்கும் 30 இயர்ஸ்க்கும் 20 நடுவுல, இதுக்கு 10 நடுவுல. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்க லாங் பீரியட் நீங்க வைக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோக்கு நீங்க எஸ்ஐபில நீங்க ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேங்களா? யாருமே ஒரு திங்ஸ் சொல்ல மாட்றாங்க. அது இன்ஃப்ளேட்டிங் ஆவுதுன்னு சொல்ட்டு. ஓகேங்களா? ஸோ அது மல்டிபிள் ஆகிக்கிட்டே இருக்கும் அது. 12%, 14%, 15%. ஸோ அதே மாரி. அது ஒரு சைலன்ட் தீஃப் மாரி. சைலன்ட்டா நம்மகிட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 12 லேக்ஸ் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா, அது சைலன்ட்டா 23.2 லேக்ஸ் இன்கிரீஸ் ஆகும். இதே 24 லேக்ஸ் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, அது சைலன்ட்டா 99.9 லேக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட். அது சைலன்ட்டா தான் குரோ ஆகும். இது சொல்லிக்கிட்டே எல்லார்ட்டயும் சொல்லிலாம் குரோ ஆவாது. 36 லேக்ஸ் சைலன்ட்டா 3.53 லேக்ஸ் க்ரோஸ் உங்களுக்கு 30 இயர்ஸ்ல உங்களுக்கு லாபமா கிடைக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க கையில ஒரு ₹100 வச்சிருக்காங்க. ஒரு 10 இயர்ஸ் கழிச்சும் அது ஒரு உண்டியல போட்டு வைக்கிறாங்க. அது மறந்தே போயிட்டாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க எடுத்து பார்த்தாங்கனாலும், அதே அந்த 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும், அவங்க கையில வச்சிருந்தா அதே ₹100 தான். இதுவே அவங்க இதுவே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஒரு ₹100 30 வருஷம் கழிச்சு, இல்ல 10 வருஷம் கழிச்சு அவங்க பார்த்திருந்தாலும், ₹100ன்றது ₹17 அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 6%ல அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ, இப்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல 3.5 க்ரோர்ஸ் எனக்கு வந்துச்சு. 3.5 க்ரோர்ஸ் எனக்கு வந்துச்சு. இது என்கிட்ட எப்படி காட்டுறீங்க? எப்படி எனக்கு நான் ஃப்ளக்சுவேட் ஆச்சு? சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா அவங்க 61 லேக்ஸ் அவங்க டுடே வேல்யூ. ஓகேங்களா? இன்னைக்கு நான் 61,00,000 நான் போடுறேன்னா, 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, 3.5 லேக்ஸ் எனக்கு இருக்கும். அதுதான் ஃப்ளக்சுவேட்டிங், இன்ஃப்ளேட்டிங். ஓகேங்களா? அதுதான் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. 12%, 13%, 15% சொல்லிட்டு லாங் இயருக்கு நீங்க அந்த அமௌண்ட்ட நீங்க எடுக்கவே இல்லன்னா, 3.5 க்ரோர்ஸ் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இது எஸ்ஐபி அப்ப பேடா? கேட்டீங்கன்னா, இல்ல. ஓகேங்களா? எஸ்ஐபி பேட்னா இல்ல. அது ஸ்டில் பீட்டபிள் தான். எதுக்குன்னா சேவிங் அக்கவுண்ட்ட விட பெஸ்ட் அது. சேவிங் அக்கவுண்ட் 4% மட்டும் தான் இது. ஃபிக்ஸட் டெபாசிட் 7%, 6.9லேருந்து 7.1% வரைக்கும் தான் அதனுடைய ப்ராஃபிட். ஓகேங்களா? டூயிங் நத்திங். வேற எதுவுமே இல்ல. எஸ்ஐபி ஸ்டில் ஏன்னா எஸ்ஐபியினுடைய இது 10-15% வரைக்கும். 10-15 ஆர் 12-15% இருக்கிறதுலே ஹை இதுதான் எஸ்ஐபி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3 திங்ஸ் டிஃப்ரெண்ட். இதுதான் மெயின் நான் சொல்றது. ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 செட் ஆஃப் பீப்பிள்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு செட் செட் இன்ஃப்ளேட்டிங் அட்ஜஸ்டிங் கோல். 1 க்ரோர்ஸ் வச்சிருக்காங்க இன்னைக்கு. அது எனக்கு 30 வருஷம் கழிச்சு 5-6 க்ரோர்ஸா வேணும்னு சொல்லிட்டு அவங்க கோல் செட் பண்றது. ஒரு பெர்சன் இவங்க.
இவங்களுக்கு பெர்சன் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இவங்க கையில வந்து 1 crore இருக்கு. 30 வருஷத்துல 5 to 6 crores ஆகும்னா, அவங்க இன்ஃப்ளெக்டிங் செட்டிங் கோல்ஸ் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு ரகம். இன்னொன்னு வந்து ஸ்டெப் அப் வந்து எவ்ரி மந்த் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் வந்து ஃபர்ஸ்ட் 2026 8த் மந்த் அப்போ நான் வந்து ஒரு 10,000 இந்த மந்த் போடுறேன். இயரா கரெக்ட்டா நெக்ஸ்ட் இயர் 2027 8த் மந்த் அப்ப 10,000 இருக்கிறத 11,000 ஸ்டெப் அப் 1000 இன்க்ரீசிங். ஸோ 10% வந்து செட்டப் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 10,000லேருந்து 1.1 crores வரைக்கும் ரியல் ரிட்டர்ன்ஸ் வந்து 30 இயர்ஸில் உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். ஓகேங்களா? இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கன்ஃபார்மா இருக்கும். நீங்க ஆனா சேலரியே வந்து 20,000 வாங்குறேன், 30,000 வாங்குறீங்கன்னா, இது உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆவாது. நீங்க அதுக்கு வந்து 10,000 போடணும் அவசியமே இல்ல. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2,000 கூட நீங்க எஸ்ஐபி போடலாம். 2,000 போட்டு மந்த்லி 2,000 போட்டு நெக்ஸ்ட் மந்த் 1 இயர் முடிய போற டைம்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் அப் வந்து 10% போட்டுக்கலாம். இப்ப 2,000 கட்டினீங்கன்னா 2,200 சொல்லிட்டு 10% வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க 30 இயர்ஸோ, இல்ல 15 இயர்ஸோ, 20 இயர்ஸோ நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது கன்ஃபார்மா வொர்த்ஃபுல்லா இருக்கும். ஆனா வந்து எஸ்ஐபி அதிகமா ஆக்கிட்டு, இதே சேலரி கம்மியா வச்சுக்கின்னு எஸ்ஐபி நான் வந்து ரூ. 20,000 வாங்குறேன். நான் ரூ. 10,000 எஸ்ஐபில போறேன். எனக்கு வந்து 1.1 crores வேணும்னு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் மீதி 10,000 வச்சு உங்க ஃபேமிலிய நீங்க ரன் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணணும் தான். அதுக்காக கடத்தில வாங்கிட்டு சேவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சேவ் பண்ணுங்க. அத கன்ஃபார்மா கொஞ்சம் பிரிச்சு வச்சு மீதி கொஞ்சம் சேவ் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரியல் ரிட்டர்ன் பிக் நம்பர்ஸ்ல கன்சிஸ்டன்சியா நீங்க வந்து இப்ப நீங்க இது 2மே வந்து இப்ப அட்ஜஸ்டிங் கோல் நீங்க செட் பண்ணி வச்சுட்டீங்க. எஸ்ஐபி மந்த்லி வந்து இன்கிரீஸ் பண்றீங்க. ஐ மீன் இயர்லி இன்கிரீஸ் பண்றீங்க. கன்சிஸ்டன்சியா வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னா வந்து 13 to 14% வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப இன்னும் இயர்ஸ் போக போக அது 18% ஆவறதுக்கு கூட டைம் இருக்கு. ஓகேங்களா? சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அது எதெல்லாம் போட்டா எவ்வளோ பெர்சன்டேஜ் தராங்கன்னு சொல்லிட்டு ஹெச்டிஎஃப்சி வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல 14.4% வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் குடுக்குறாங்க. அவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நமக்கு இன்கம் குடுக்குறாங்க. கொடாக்ல வந்து 14.6% குடுக்குறாங்க. எஸ்ஐபி எஸ்ஐபில வந்து மல்டி அசெட் ஃபண்ட்ல வந்து 16% குடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாரி தகவல் உங்களுக்கு எதனா தேவைன்னா நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது ரிலேட்டடா வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் யாருமே பண்ண மாட்றீங்க. கொஞ்சம் பேர் தான் பண்றீங்க. கமெண்ட் பண்ண தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கு. உங்களுக்காக நான் நெறைய சர்ச் பண்ணி நான் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ஆனா நெறைய பேர் வியூஸ் பார்க்க மாட்றீங்க. கமெண்ட்டும் பண்ண மாட்றீங்க. சேனல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. அது தெரியாமயே எஸ்ஐபில ஜாயின் பண்ணிடுறாங்க. ஒரு 1 மந்த்ல, 2 மந்த்ல இல்ல 1 இயர்ல வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ உங்களுக்கு அது ப்ராஃபிட்டா கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் நீங்க அது பண்ணீங்கன்னா, கன்ஃபார்மா நீங்க ப்ராஃபிட்டோட நீங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அண்டர்ஸ்டுட் அவங்களுடைய அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நீங்க வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? 12%, 16%, 6%, 12 15 சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ் நமக்கு இதா இருக்குன்னு. கால்குலேட் ரியல் ரிட்டர்ன்ஸ். நீங்களே வந்து அத கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எவ்ரி இயர்ஸ் வந்து நீங்க எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா கால்குலேஷன் தெரியாமயும் நீங்க போய் எஸ்ஐபி ஜாயின் பண்ணக்கூடாது. பெர்சன்டேஜ் தெரியாம எவ்வளோ பெர்சன்டேஜ் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் பெர் இயர்க்குன்னு சொல்லிட்டு அது தெரியாம நீங்க வந்து எஸ்ஐபில ஜாயின் பண்ணாதீங்க. பெர் இயர் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, நீங்க க்ரோஸ ரீச் பண்றதுக்கு சீக்கிரமா இருக்கும். ஓகேங்களா? இல்ல எனக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியாது. எனக்கு 2,000 தான் என்னால பே பண்ண முடியலனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ஓகே. அது உங்களோட விஷ். ஓகேங்களா? ஆனா கன்சிஸ்டன்சியா எவ்ரி இயர் வந்து நீங்க பே பண்ணணும். அதுவும் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க் யூ ஃபார் கீப் வாட்சிங். இப்போ தான் நம்ம சேனல் நீங்க என்ன புதுசா பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. வேற எதனா ரிலேட்டடா வீடியோஸ் போடணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.